ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இன்று நாம் பலராமனின் கோகுல பிரவேசமும் திருமணமும் என்பதை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணனுடன் மதுராபுரிக்கு வந்த பலராமன் போர்கள் ஓய்ந்து துவாரகா நிர்மாணம் செய்யப்பட்ட பிறகு தமது உறவினரை காண விரும்பியவராய் கோகுலத்திற்கு சென்றார். அங்கு அவரை கோபியர்களும் கோபாலர்களும் வரவேற்றனர். கோபியரில் சிலர் மதுராபுரி நகரத்து நாகரிக பெண்களிடம் கண்ணன் கவர்ச்சி கொண்டு அங்கேயே தங்கிவிட்டதாக நினைத்து பலராமனிடம் பல கேள்விகள் கேட்டனர். அப்பொழுது பலராமன் தம்மிடம் கண்ணன் கூறி அனுப்பிய அன்பான வார்த்தைகளை கூறி அந்த கோபியர்களை சமாதானப்படுத்தினார். பிறகு பலராமன் ஆயிச்சியருடன் மகிழ்ச்சியுடன் இருந்தார். அவ்வாறு பலராமியனாகிய ஆதிசேஷன் இடையரோடும் வனங்களில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதும் அவரை மகிழ்விக்க வருணன் எண்ணினான். உடனே வாருணி தேவியை அழைத்து, நீ திரு அனந்தாழ்வானுக்கு மிகவும் பிரியமானவள் அல்லவா? ஆகையால் அவர் எழுந்தருளிருக்கும் இடத்துக்கு சென்று அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று கூறினார். வாருணியும் பலராமர் விளையாடி கொண்டிருந்த பிருந்தாவனத்தை அடைந்து அங்கு ஒரு கடம்ப மரப்பொந்திலே தங்கியிருந்தாள். அப்பொழுது பலராமர் அங்கு உலவி வரும் பொழுது மதுரமான தேன்வாடையை உணர்ந்தார். அந்த தேன்வாடை வீசும் திசையை நோக்கி சென்றார். அங்கே ஒரு கடம்ப மரத்திலிருந்து தாரையாய் ஒழுகிக் கொண்டிருந்த தேனை கண்டார். அதனை வேண்டுமளவு பானம் செய்து மகிழ்ந்தார். தம்முடனிருந்த கோபாலருக்கும் கோபியருக்கும் அதனை கொடுத்து ஆடிப்பாடி மகிழ்ந்தார். அப்பொழுது அவர் தன் பக்கமாக ஓடிய யமுனை நதியிலே நீராடுவதற்காக அதனை தம்முடைய அருகிலே வருமாறு அழைத்தார். யமுனை அவருடைய வார்த்தையை மதிக்கவில்லை. கோபம் கொண்ட பலராமன் தம்முடைய கலப்பை ஆயுதத்தை எடுத்து அதன் நுனியினால் அந்த நதியை தன் பக்கமாக இழுத்தார். அவரால் இழுக்கப்பட்ட யமுனை நதி தான் போய்க் கொண்டிருந்த வழியை விட்டுவிட்டு அந்த பிருந்தாவனத்தில் பெருகியது. பிறகு அந்த நதியானது தன்னுடைய கண்ணீரத்தோடு அவர் முன்பு வந்து அவரை வணங்கி மன்னிப்பும் கேட்டுக்கொண்டது. அவரும் அந்த நதியை விட்டுவிட்டார். யமுனை நதியிலே நீராடிய பலராமரிடம் ஒரு புதிய ஒளி உண்டாயிற்று. பிறகு அவர் வருணனால் தமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தாமரை மாலை, கர்ண குண்டலங்கள், திருப்பரிவட்டங்கள் முதலானவற்றை திருமகளிடமிருந்து பெற்று அவற்றை அணிந்து கொண்டார். பலராமர் மிகவும் பிரகாசமாக இடைச்சேரியிலே விளையாடி கொண்டிருந்தார். அதன் பிறகு 2 மாதங்கள் கழித்து பலராமர் துவாரகைக்கு சென்றார். அங்கு ரைவத மன்னனுடைய மகளான ரேவதி என்பவளை மணந்து கொண்டார். அந்த ரேவதியின் மூலமாக நிசிதன், உள்முகன் என்ற 2 பிள்ளைகளை பெற்றார். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.